பிரைஸ் லார்ட் ஜீசஸ். இன்று நாளை கொடுத்த ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேத வசனம் படிக்கும் பொழுது அந்த இன்னொரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். அவரோட கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும்னாங்க. தேவனுக்கு அடக்கமா இருக்க வேண்டும். தேவன் நம்மை உயர்த்துகிறார். அது போல ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடியே அவன் பொறுமையை காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆபிரகாமை தேவன் சோதித்தார். பிள்ளையை கூட்டிக் கொண்டு மலை பிரதேசத்துக்கு சென்று பிள்ளையை பலி கொடுக்கும்படி ஆபிரகாமிடம் தேவன் கட்டளையிட்டார். ஆபிரகாம் பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசாமல் தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு மலைக்கு சென்றார் பலி கொடுக்க. கடைசி வரை அந்த பலிபீடத்துல படுக்க வைக்கிற வரைக்கும் ஆண்டவர் தடுக்கலைங்க. நிறுத்துப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லல. கை ஓங்குறார் இல்லைங்களா, கத்தியை ஓங்கும் பொழுது ஆண்டவர் நிறுத்துன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆட்டை கொடுக்கிறார். அவ்வளவு தூரம் ஆபிரகாமே சோதிக்கிற தேவன் உங்களை மாத்திரங்க. பொறுமையை கடைப்பிடிங்க. ஆண்டவரை நம்புங்க. பொறுமையை சோதித்து பார்க்கிறார். பொறுமையை மட்டும் இழந்துடாதீங்க.